ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன். சமீப காலமாக ஒரு சித்தரோட ஜீவ சமாதி தமிழ்நாடு முழுசும் பிரபலமாயிருக்கு. யார் அந்த சித்தர், அவரோட ஜீவ சமாதி எங்கே இருக்குது, அவர் என்னெல்லாம் அற்புதம் நடத்தினாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க ஜீவ சமாதிக்கு போகலாம். சித்தர்கள்னு சொன்னாலே அவங்களோட சித்தத்தை சிவன் மேலே வச்சவங்க. அவங்க எல்லாரும் மனம், மொழி, மெய் எல்லாத்தையும் கடந்து மக்களை வாழ வைக்க கடவுளால அனுப்பப்பட்ட மகான்களா தான் இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதி தான். பழனின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நம்ம சொந்த கடவுளாம் கந்த கடவுள் இருக்கிற பழனிமலை தான். ஆனா இப்போ கொஞ்ச காலமா பழனிமலை மட்டும் இல்லாம கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதியை பார்க்க மக்கள் தினமும் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. யார் அந்த கணக்கன்பட்டி சித்தர், அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன பார்க்கலாமா? இன்னைக்கு கணக்கன்பட்டி சித்தரா இருக்கிறவரோட பேரு காளிமுத்து என்கிற பழனிசாமி. அவர் எங்க பிறந்தாருன்னு கேட்டா பழனியில இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கணக்கன்பட்டி கிராமத்துல தான். இவரும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷனா தான் இருந்தாரு. அப்போ அங்க இருந்த ஒரு பால்காரரோட வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ரொம்ப காலமா வேலை செய்யறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நிலத்தகராறு ஒண்ணுல ஒரு கும்பல் அவரை கொன்னு யாருக்கும் தெரியாம அவரோட உடம்பை எடுத்துட்டு போய் இடும்பன் மலை காட்டுக்குள்ள கொண்டு போய் போட்டுட்டாங்க. ஒரு நாள் முழுசா அவரு யார் கண்ணிலையும் படல. என்ன எப்பவும் வேலை செய்ய வருவாரே காணமேன்னு சொல்லி தேடுறாங்க. அப்படி இடும்பன் மலையில தேடும்போது அவர் இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அங்க அவரோட உடம்ப பார்த்தவங்க அந்த உடம்பை எடுத்துட்டு பழனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அங்க டாக்டர் செக் பண்ணிட்டு இவர் இறந்துட்டாருன்னு சொன்னதும் அந்த உடம்ப அங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க. நமக்கு எதுக்கு வீண் வம்புன்னு சொல்லி யாரும் இல்லாதவங்க பாடின்னு சொல்லி மார்ச்சுரியில கொண்டு போய் போட சொல்லிட்டாரு டாக்டர். இப்போ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து போட்டவங்க மூலமா அவரோட சொந்தக்காரங்களுக்கு தெரிய வருது. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஜிஹெச் வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. என்ன இவ்வளோ நாள் வராம இப்போ வந்து கேட்குறீங்க? நாங்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி அன்கிளைம்டு பாடி லிஸ்ட்ல போட்டு மார்ச்சுரியில வச்சிருக்கோம். ஒரு வாரம் பார்த்துட்டு யாரும் வரலைன்னா நாங்களே அடக்கம் பண்ணிடுவோம். நல்ல வேலை அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, மார்ச்சுரியில இருக்கு போய் பாருங்கன்னு டாக்டர் சொல்ல அவங்களும் போய் பார்க்குறாங்க. அங்க அவரோட பாடி இல்லை. என்ன பாடியை காணுமா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரே பதட்டமாயி வந்து பார்க்குறாரு. பாடியை காணும். வெளியே வந்து பார்த்தா அந்த காம்பவுண்டு பக்கமா நம்ம காளிமுத்து ஐயா உலாத்திட்டு இருக்காரு. பாருங்க அதிசயம் எப்படி நடந்திருக்குன்னு. டாக்டர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாரு. இது தெய்வத்தோட அதிசயம் தான்னு சொல்லி எல்லாரும் அவர் காலில் வந்து விடுறாங்க. ஆனா அவர் யாரையும் கண்டுக்காம போயிட்டாரு. அப்படி அவரோட வாழ்க்கை பாதை மாறிடுச்சு. அப்படி போன அவரு இடுமன் மலையில ஒரு பாறையில உட்கார்ந்து தியானம் பண்ணாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஊருக்குள்ள திரும்பி வந்தாரு. இவர் எப்பவும் முருகப்பெருமானை பத்தியும் அவரோட பெருமைகளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருப்பாரு. பச்சை கலர் ட்ரெஸ் மட்டும்தான் உடுத்துவாரு. அது மட்டும் இல்லாம அவர் எப்பவும் ஒரு அழுக்கு மூட்டையை தோல்ல சுமந்துட்டே இருப்பாரு. அழுக்கான சட்டை, குளிக்காத உருவம், ஒரு மூட்டைய வச்சுட்டு பழனியில இருந்த கணக்கம்பட்டி வர சுத்துவாரு. அவர் கால்படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். சில பேருக்கு இவர் சொன்னது நடந்ததால சித்தர்னு கும்பிட்டாங்க. சில பேர் இவரை பார்த்து பைத்தியம்னு சொன்னாங்க. அப்படி ஆரம்ப காலத்துல இவர் சொன்னது நடக்கும்போது புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா அது பிடிக்காத நம்ம பழனிசாமி சித்தர் அவங்கள அடிச்சு துரத்த ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல சித்தரை பார்க்க ஒரு சிலர் மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சுது. கூடவே நம்ம சித்தரோட புகழும் பரவ ஆரம்பிச்சுது. இவர் எப்பவும் பக்தர்களை திட்டித்தான் அருள்வாக்கு சொல்வாரு. அதுவும் சூட்சுமமா தான் இருக்கும். நமக்கு நேரடியா அர்த்தம் தெரியாது. சராசரி உயரம், பரட்ட தலை, அதை சுத்தி முண்டாசு கட்டி இருப்பாரு. தாடி வச்ச முகம், பச்சை கலர் ஃபுல் கை சட்டை, அழுக்கு வேஷ்டி, தோல்ல பெரிய மூட்டை எப்பவும் தொங்கிட்டே இருக்கும். அந்த மூட்டை ரொம்ப கனமா இருக்கும். இது வரைக்கும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. புளிய மரத்துக்கு அடியில ரெஸ்ட் எடுக்கும்போது கூட அந்த மூட்டைய மரத்தோட கிளையில அவருக்கு தெரியற மாதிரி தொங்க விட்டுருப்பாரு. யாராவது அந்த மூட்டை பக்கத்துல வர்றத பார்த்தாலே உடனே சத்தம் போட்டு துரத்திடுவாரு. அவர் போற இடத்துக்கெல்லாம் இந்த மூட்டையும் தூக்கிட்டு தான் போவாரு. இதனாலதான் அவரை மூட்டை சாமிகள்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு. மூட்டையை தூக்கிட்டு எங்கேயாவது சுத்துவாரு. இடுமன் மலையில கொஞ்ச காலம் தங்கி இருப்பாரு. சாமி எங்க இருப்பாருன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாமலேயே இருக்கும். உச்சி வெயில்ல மலைக்கு மேல ஒரு பாறையில உட்கார்ந்து தியானம் பண்ணுவாரு. கொற்ற மழையில முழுசா நனைஞ்சபடி அதே பாறையில படுத்திருப்பாரு. இயற்கை இவர் எதுவும் செஞ்சதில்லை. இவர் கணக்கம்பட்டியில அவரோட சகோதரனோட குடிசையில தான் இருந்தாரு. அவருக்குன்னு இதுவரைக்கும் எந்த சொத்தையும் சேர்த்தது கிடையாது. எப்பவாவது சாப்பிடுவாரு. யாராவது சாப்பாடோ இல்ல பணமோ கொடுக்க வந்தா துரத்திடுவாரு. அவருக்கு பசிக்கும் போது மட்டும் அவருக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து காசு கேட்டு வாங்கி
சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாரு. பழனியில இருக்கிற ஆர்ட்ஸ் காலேஜ் முன்னாடி இருக்கிற புளிய மரத்துக்கடியில படுத்திருப்பாரு. எப்பவும் சித்தர்கள் பாஷையிலேயே பேசுவாரு. எப்பவாச்சும் தான் சாதாரண மக்களுக்கு புரியுற பாஷையில பேசுவாரு. சில நேரத்துல அவரை பார்க்க வந்திருக்கிறவங்கள துரத்தியும் விட்டுருவாரு. சில நேரத்துல அவரை பார்க்க வந்தவங்கள அங்க இருக்கிற கல்லை இங்க எடுத்து வை, மண்ணை அள்ளி குவிச்சு வை, சாக்கடை தண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி ஊத்துன்னு பக்தர்கள் கிட்ட சொல்லுவாரு. இப்படி செய்யறதால அவங்களோட கர்ம வினைகளை மூட்டைசாமி நீக்கிறதா சொல்றாங்க. நம்ம மூட்டைசாமி ஐயா நடத்தின அற்புதங்கள் 1-2 கிடையாது, அது எண்ணிலடங்காதது, அது ஏராளம். அதுல 1-2 மட்டும் நான் இங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் ஒருத்தர் அவரு மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு சித்தர் இருக்கிற வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ அவர்கிட்ட சித்தர் கிழக்கு போய் வடக்கு போன்னு சொன்னாரு. ஆட, இவர் வேற வேலை இல்லாம ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அதை கண்டுக்காம போயிட்டாரு. அடுத்த நாள் எதேச்சியா அவரோட ஊர்ல இருந்து கிழக்கு பக்கமா போய் அப்புறம் வடக்கு பக்கமா உள்ள ஊருக்கு போயிருக்காரு. அங்க ஒரு இடம் வாங்கினாரு. இப்ப அந்த இடத்துல அவரோட வாழ்க்கை செல்வம் நிறைஞ்சு சந்தோஷமான வாழ்க்கையா மாறி இருக்கு. சித்தரோட வார்த்தைகளை உணர்ந்த அவரு உடனே மூட்டைசாமியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காரு. இப்படி அவரு செஞ்ச இன்னொரு ரொம்ப அற்புதமான காரியம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு குடும்பம் பேச முடியாத அவங்க குழந்தைக்கு பேச்சு வரணும்னு வேண்டிக்கிட்டு பழனி முருகனை தரிசிக்க கார்ல வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கார் கணக்கம்பட்டி வழியா வரும்போது அங்க நின்றுட்டு இருந்த நம்ம மூட்டைசாமி சித்தர் காரை தடுத்து நிறுத்தினாரு. கார்ல இருந்தவங்க பயத்தோட கீழே இறங்கினாங்க. அவங்கள பார்த்து எதிரில் இருக்கிற கடையில போய் பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. அது ஒரு அசைவம் சமைக்கிற கடை, இவங்களும் சைவம். அந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சாமி சொல்றத செஞ்சிருங்க, சாமி ரொம்ப சக்தி நிறைஞ்சவர்னு சொல்ல அந்த அம்மாவும் ரொம்ப சங்கடத்தோட மூக்க புடிச்சிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம சாமி விளையாட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அந்த சாப்பாட்டை எடுத்து அந்த பையனுக்கு கொடுன்னு சொன்னாரு. அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி. எப்படி இந்த சாப்பாட்டை பையனுக்கு கொடுக்கறது அப்படின்னு தெரியாம வேற வழியும் இல்லை. பயத்தோட அந்த பொட்டலத்தை பிரிக்கிறாங்க. வாங்கின பிரியாணி சாம்பார் சாதமா மாறி இருந்துச்சு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த அம்மா சாப்பாட்டை பையனுக்கு கொடுக்குறாங்க. மீதி இருந்த சாப்பாட்டை அங்க இருந்தவங்களுக்கு சாமி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க சாமியை கும்பிட்டுட்டு பழனிக்கு கிளம்பி போனாங்க. அப்போ அவங்களுக்கு எதிரில் ஒரு வண்டி வந்துச்சு. அதை பார்த்து அந்த பையன், அம்மா வண்டி வருது பார்த்து வாங்க அப்படின்னு கத்துனான். அந்த பையன்கிட்ட இருந்து இதை கொஞ்சமா எதிர்பார்க்காதவங்க கணக்கம்பட்டி சித்தரோட மகிமையை பார்த்து ஆச்சரியத்தோட கும்பிட்டாங்க. பிரியாணி சாம்பார் சாதமா மாறினதும் பேச முடியாத பையன் பேசினதும் சித்தரோட மகிமையால தான் நடந்துச்சுன்னு அவர் போன திசையை பார்த்து கீழே விழுந்து கும்பிட்டுட்டு கிளம்பி போனாங்க. இப்படி அவர் நடத்திட்டு இருக்கிற அதிசயங்கள் 1000. அவரோட பழகினவங்க, அவரோட அனுபவத்தை பார்த்தவங்க, ஆசீர்வாதம் வாங்கினவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர்ஸ் கைவிட்ட கேஸை கூட சரி பண்ணி கொடுத்துருக்காரு. நம்மள மாதிரி இருக்கிற சாதாரண மக்கள் மட்டும் இல்லாம நடிகர்கள், அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகள் கூட இவரோட அருளுக்கு பாத்திரமாயிருக்காங்க. இவர் இருக்கும்போது இவரை தரிசனம் பண்ணினவங்க உண்மையிலேயே ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க தான். நம்ம மூட்டைசாமி சித்தர் 2014 மார்ச் 11 முக்தி அடைஞ்சாரு. அவரு ஒரு முறை பார்த்தாலே நம்ம பாவங்கள் தீர்ந்து போயிரும். கல்லை புரட்டி போட சொல்லி பாவங்களை போக்குறாரு. தீராத நோய் தீருது. நாம அவரை போய் பார்க்கணும்னு நினைச்சா முடியாது. அது அவரு நினைச்சா மட்டும்தான் முடியும். அவர் முக்தி அடைஞ்சதும் மோகன் தோட்டத்துல ஜீவ சமாதியா ஐக்கியமாயிட்டாரு. உண்மையா அங்க நீங்க காலடி எடுத்து வச்சா போதும், உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். நம்ம மூட்டைசாமி ஐயா அங்க ஜீவ சமாதியா இல்ல, ஜீவனாவே இருக்காரு. உங்க கோரிக்கை எதுவானாலும் அவரோட பாதத்துல சேர்த்துட்டு வாங்க, நிச்சயம் நடக்கும். ஜீவ சமாதிக்கு போறதுக்கு முன்னாடி கணக்கம்பட்டியில இறங்கி ஒரு 200 மீட்டர் நடந்தா அவர் வாழ்ந்த வீடு இருக்கும். மறக்காம எல்லாரும் அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தெரியலனா கூட அங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மோகன் தோட்டத்துல இருக்கிற ஜீவ சமாதிக்கு வந்தா முன்னாடியே விரியன் மரம் இருக்கும். உங்க வேண்டுதலை அங்க வைங்க. நம்ம பழனிசாமி ஐயா பெரும்பாலும் விரியன் மரத்துக்கு கீழே தான் உட்கார்ந்துருப்பாரு. ஜீவ சமாதிக்கு போய் அமைதியா வேண்டுங்க. நிறைவான பூஜை, மனசுக்கு அமைதி கிடைக்கும். அங்கேயே அன்னதானம் போடுவாங்க. சாமி சொன்னது யாரும் எப்பவும் பட்டினியா இருக்க கூடாதுன்னு. அன்னதானத்தை ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. அமாவாசை, பௌர்ணமி, புனர்பூசம் நாள்ல சிறப்பு வழிபாடு இருக்கு. பூஜையில ஆரம்பிச்சு இரவு பூஜை வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம பழனிசாமி ஐயா ஒரு கருணை கடல், அருட்கடல். யார் வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு.
உண்மையா நேர்மையா இருக்கணும். அங்க அவர் சொன்ன வார்த்தைகள்ல கொஞ்சம் மட்டும் எழுதி வச்சிருக்காங்க. பொறுமையா படிச்சு பாருங்க. ஜீவ சமாதியிலிருந்து வெளியே வரும்போது உங்க மனசுல இருக்கிற பாரமெல்லாம் தீந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். பழனிசாமி ஐயா, அப்பா, தாத்தான்னு அவரை எப்படி கூப்பிடுறோமோ அப்படி அவர் நம்ம கூடவே இருப்பாரு. கர்மா குறையணும்னா கரிசல்மன் கணக்கம்பட்டிக்கு போங்க. அவரோட வார்த்தைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, மாரியம்மா, டாக்டர் நான் தான், காவல்காரன் நான் தான், போலீஸ்காரன் நான் தான், என்னைக்கும் உன் குடும்பத்துக்கு நான் தான் காவல்காரன். நம்புறவங்களுக்கு சாமி. நான் நம்பி போனேன், என்னோட லைஃப் மாற ஆரம்பிச்சிருக்கு. உங்க லைஃப் மாறணும்னா நீங்களும் ஒரு தடவை நம்பி கணக்கம்பட்டிக்கு போங்க. அப்படி கணக்கம்பட்டிக்கு போய் நம்ம சத்குரு அப்பா உங்க லைஃப்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா அந்த மாற்றம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.